கபிசி அப்படின்ற பிராண்டோட ஹேண்ட்பேக் இது. இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் இதிலே அடங்கிடுச்சு. ஸோ நான் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான திங் பார்த்தீங்கன்னா வேலெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Hey guys, welcome back to my channel. This is Rajeshwari. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் என்னோடய ஹேண்ட்பேக். ஸோ இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா இது கபிசி அப்படின்ற பிராண்டோட ஹேண்ட்பேக் இது. ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 rupees இருக்கும். ஸோ இது எம்ஆர்பி வந்து 3000. உங்களுக்கு வந்து ஆஃபரில் வந்து ஒரு 2500 இல்லைனா 2000க்குள்ளே வாங்கிடலான்னு நினைக்கிறேன். அமேசானில் இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட்பேக் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேண்ட்பேக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2-way மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஹேண்ட்லேயும் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஷோல்டர்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளெயின் மெரூன் கலர் ஹேண்ட்பேக் இது. ஸோ இதுக்குள்ளே கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. உள்ள ஒரு செயின் உள்ளே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிப்பில் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் சைட்லேயும் கொஞ்சம் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி என்னோடய ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா வேலெட்குள்ளே பார்த்திங்கன்னா க்ரெடிட் கார்ட்ஸ் அண்ட் கேஷ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பர்ஸில் இருக்குது. அண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ், சில ஐடி ப்ரூஃப்ஸ் வச்சுருக்கேன். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ப்ரூஃப். அண்ட் சில கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். க்ரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பர்ஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட ஹேண்ட்பேக்கில். ஸோ எது நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ பர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இதில் வந்து கேஷ், கார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறதுனால நான் எப்போதும் வந்து பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்குவேன் என்னோடய ஹேண்ட்பேக்கில். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் மாதிரி ஹேண்ட்பேக்கில் வந்து பர்ஸ் வந்து நான் கேரி பண்ணுவேன். ஸோ அதில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இதில் இருக்கும். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ், சார்ஜர், பவர் பேங்க் அண்டு ஹெட்செட் இதெல்லாம் இருக்கும். அண்டு ஹவுஸ் கீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எசென்ஷியல் ஐட்டம் எல்லார் ஹேண்ட்பேக்லேயும் இருக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் என்னோடய ஹேண்ட்பேக்லேயும் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த பேக் மோஸ்ட்லி வந்து நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா தான் கேரி பண்ணுவேன். 2-3 days நான் ட்ராவல் பண்ணுறேன் அந்த மாதிரி டைமில் தான் நான் இந்த பேக் கேரி பண்ணுவேன். அதர்வைஸ் என்கிட்ட ஒரு சின்ன பேக் இருக்குது. ஸோ அதை தான் நான் கேரி பண்ணுவேன். ஸோ இது ட்ராவல் போகிறோம் அப்படின்னும் போது தான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெட் வைப்ஸ். நான் வந்து இந்த ஜான்சன்ஸ் பேபியோட பேபி வைப்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அண்டு துடைக்கிறதுக்கு, வைப் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் என்னோடய பேக்கில் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி விஷயமும் இருக்கும். பிகாஸ் என் பையனோட நான் ட்ராவல் பண்ணுறதுனால இதெல்லாமே எடுத்துகிட்டு போவேன். அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ பான்ஸ் மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன், இல்லைனா நிவ்யா மாய்ஸ்சரைசர். ஸோ நான் 2 மாய்ஸ்சரைசர் கேரி பண்ணுறது கிடையாது. ஒரே மாய்ஸ்சரைசர் தான் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு இதே யூஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ ட்ராவலில் இருக்கும்போது நம்ம எல்லாமே கேரி பண்ண முடியாதுன்றது தான். அண்டு சானிடைசர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பிட்றோம், அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து கை கழுவிட்டு நம்ம சாப்பிட முடியாது. ஸோ அதனால் சானிடைசர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஹைஜீன் பர்பஸ்க்கு. அண்டு என்னோடய பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு எனக்கு வந்து சானிடைசர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ சானிடைசர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளோட ஹேண்ட்பேக்கில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளச்சு, ஸோ கிளிப் பண்ணுறதுக்கு ஒரு கிளச். அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் லிப் பாமுமே நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அதனால் லிப் பாம் கண்டிப்பாக இதில் வச்சுருப்பேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா வீடியோஸுமே நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், ஹேண்ட்பேக் ரிலேட்டட் வீடியோஸ். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டி கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய லக்ஸுரி பிராண்ட்ஸ் இருக்கும், லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் என்கிட்ட வந்து அந்த மாதிரி லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ரொம்பவே அஃபோர்டபுளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேக்கப் பவுச்சில் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேப்பேக்கோட பவுச். ஸோ இந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா மேக்கப் ஐட்டம்ஸுமே அடங்கிடும். ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த பேக்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த காம்பேக்ட் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு காம்பேக்ட் பவுடர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஹைலைட்டர். ஸோ இது ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேக்கப் போடணும் அப்படின்னா இந்த ஹைலைட்டர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ பேலட். ஸோ ஐஷேடோ பேலட் பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரான்சிஷன் ஷேட் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி ஐஷேடோஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணினாலும் இந்த ட்ரான்சிஷன் ஷேட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது ரொம்ப குட்டியாக இருக்கும், கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெட் அண்ட் வைல்டோட ஐஷேடோ பேலட். அடுத்து வந்து நைக்காவோட லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு நியூட் ஷேட். ஸோ இது வந்து என்னோடய ஷேட் வந்து மெட்ராஸ் கேப்பி. இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நியூட் ஷேட். ஸோ இது ரொம்ப மினியாக இருக்கிறதுக்கும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இது காலியாகல, நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து சுகரோட இந்த ப்ரைமர். ஸோ இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால இதை வந்து நான் கேரி பண்ணுவேன். அண்ட் காஜல், ஃபேஸஸ் கனடாவோட காஜல். அண்ட் அடுத்து இது ஒரு லிப்ஸ்டிக், ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக். இது ஒரு நியூட் ஷேட் தான், நேச்சுரல் கோகோ. இந்த ஷேடும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் ட்ராவல் பண்ணும்போது நியூட் ஷேட்ஸ் தான் கேரி பண்ணுவேன். ரொம்ப போல்ட் ஷேட்ஸை விட எனக்கு நியூட் ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் நியூட் ஷேட்ஸ் தான் கேரி பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சுகரோட ஃபவுண்டேஷன், ஏஸ் ஆஃப் ஃபேஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் இது. ஸோ இதில் ப்ராடக்ட் வரும். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து ஈஸியாக ட்ராவல் அப்போது நம்மளுக்கு அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு டீசன்ட் ப்ரஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரைமர் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், நல்ல லாங் ஹவர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஒரு 7 to 8 ஹவர்ஸ்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் நான் வந்து எங்கே வெளியே போனாலும் இப்போ கரண்ட்டாக நான் இதை தான் எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து ஒரு கோம் அண்ட் ரப்பர் பேண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பயோட்டிக்கோட ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக மேக்கப் வேண்டாம், சும்மா லைட்டாக வந்து ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு போகணுன்னா இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கன்சீலர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட மீடியம் இந்த ஷேடு வந்து இந்த கன்சீலர் வந்து கேரி பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சுகரோட இந்த ஃபவுண்டேஷனே ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி கன்சீலர் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன்னா கன்சீலர் யூஸ் பண்ணுறதில்ல. அதுவே நல்ல ஒரு அண்டர் ஐஸ், டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ட்ரை பேச்சஸ்லாம் எல்லாமே கவர் பண்ணிடும். அண்ட் அடுத்து வந்து இது ஒரு மினி லிப்ஸ்டிக். இது வந்து சூப்பரான ஒரு ப்ரௌன் ஷேட் இது. ஸோ இது வந்து சுகரோட மினி லிப்ஸ்டிக். இதனோட ஷேட் பார்த்திங்கன்னா ப்ரௌன் டவுன். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில். இது வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ பென்சில். அண்ட் ப்ளஷ்க்கு வந்து எசன்ஸோட ப்ளஷ். இது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐலைனர், மெப்ளினோட ஐலைனர் இது. அண்ட் ஒரு கிளச், இன்னொரு கிளச் அண்ட் ஒரு பொட்டு பேக்கெட்டு. அண்ட் இது வந்து சேஃப்டி பின்ஸ். ஸோ நம்ம வெளியே போகிறோம், சாரீலாம் கட்டணும் அப்படின்னா சேஃப்டி பின்ஸ் எப்பயுமே நான் ரெடியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வந்து இது கிமி மோக்கா, இந்த ஷேட் வெட் அண்ட் வைல்டோடது. இது சூப்பர் ஷேட். ஸோ இது கண்டிப்பாக நான் கேரி பண்ணுவேன் ட்ராவல் அப்போது. பவுச்சில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் இதிலே அடங்கிடுச்சு. ஸோ நான் இதை வந்து ஜிப் பண்ணி நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே நான் ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸும் இதில் வந்து உள்ளே போகும். அடுத்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பென். அண்டு இது வந்து ஒரு லிப்ஸ்டிக், இன்னொரு லிப்ஸ்டிக். இது மிஸ் கிளாரியோட 58 ஷேட் இது. இதனால் ஒரு நியூட் லிப்ஸ்டிக். அண்டு இது வந்து கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ ரொம்ப லிப்ஸை ட்ரை ஆக்காது. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் ட்ராவல் அப்போது. அண்டு அடுத்து இது ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனோட ஸ்மெல். ஸோ இந்த மாதிரி பாக்கெட் பர்ஃப்யூம்ஸ் வந்து இப்போ நிறைய வருது. அண்ட் இது வந்து நான் ஸ்மிட்டனில் வாங்கினேன். ஸோ 2 பர்ஃப்யூம் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கேரி பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்கின் கேர் அவ்வளோவா நான் கேரி பண்ணுறது கிடையாது. ஸோ மாய்ஸ்சரைசர் எடுத்துப்பேன் எப்போதும். அண்டு மாய்ஸ்சரைசர், லிப் பாம் இது 2 எடுத்துப்பேன். ப்ளஸ் இந்த ஃபேஸ் வாஷ், க்ளீன் அண்ட் கிளியரோட ஃபேஸ் வாஷ். இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி.
ஸோ அதனால் இதை வந்து நான் கேரி பண்ணுவேன். அப்புறம் வந்து டோனருக்கு வந்து இந்த காமாவோட இந்த டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக இந்த டோனர் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சூப்பராக இருக்குது இந்த டோனர். நல்ல ஒரு ஸ்மெல் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இப்படி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேக்கப் கூட செட் பண்ணுறதுக்கு மேக்கப் முன்னாடி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோஸ் வாட்டர். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் ஒன்று கேரி பண்ணுவேன். அண்ட் ஸோ இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் நான் வந்து இந்த ஹேண்ட்பேக்கில் வந்து கேரி பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.